இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பி போறாரு லிஜிஸ். அப்படி வீட்டுடைய வாசலுக்கு வந்த லிஜிஸ் அந்த ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு பாக்குறதுக்காக ரொம்பவே ஆர்வமா கதவை ஓபன் பண்ணி உள்ள போறாரு. பட் அங்க அவர் பார்த்த அந்த காட்சி வாழ்நாள்லயே மறக்க முடியாத அவருடைய ஈர கொலைய நடுங்க வைக்கிற ஒண்ணா இருந்துச்சு. எஸ், லிஜிஸ்க்கு கால் பண்ண அவருடைய அம்மா மற்றும் வீட்டுல இருந்த அவருடைய 4 வயசு பெண் குழந்தை, இவங்க 2 பேருமே ரத்த வெள்ளத்துல உயிரற்ற உடலா தரையில கிடக்கிறத பார்த்து ஒரு நிமிஷம் அவருக்கு இதய துடிப்பே நிக்கிற மாதிரி ஆகுது. என்ன நடந்திருக்கும்? இப்பதானே அம்மா சந்தோஷமா கால் பண்ணி வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ள என்ன ஆச்சு? யாரு இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு அந்த சில நொடிகள்ல அவருடைய மனசுக்குள்ள 1000 கேள்விகளை யோசிச்சபடி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படி தன்னிலை மறந்து நின்னுட்டு இருந்த அதே நேரத்துல இப்ப சடனா அவருக்கு பின்னாடி இருந்து வந்த ஒரு நபர் லிஜிஸுடைய முகத்துல பெப்பர் ஸ்ப்ரேவை அடிச்சு கண்ணிமைக்கிற நேரத்துல அவருடைய செஸ்ட்லயும்